வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. நாமக்கல் வளையப்பட்டியில் பணிகள் முடித்து திறக்கப்படாமல் சிதிலமடைந்துள்ள சுய உதவி குழு கட்டிடத்தை சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது. பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று VS மாதேஸ்வரன் MP அவர்கள் பார்வையிட்டார். சுற்றுச்சுவர் அமைக்கவும் சுய உதவிக்குழு கட்டிடத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வரவும் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் MP கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் ஆட்சியரும் விரைவில் தக்க நடவடிக்கை மேற்கொள்வதாக உறுதியளித்துள்ளார். திருச்செங்கோடு KSR கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் உதயா ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக பசுமை மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். உடன் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் VS மாதேஸ்வரன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நாமக்கல் கொங்கு மண்டபத்தில் நடைபெற்ற சிலம்பொலி செல்லப்பனாரின் சிலப்பதிகார பெருவிழா மற்றும் சிலம்பொலியாரின் பிறந்தநாள் விழாவில் ER ஈஸ்வரன் BE MLA அவர்கள், KMDK துணை பொதுச் செயலாளர் AKP சின்ராஜ் MP அவர்கள், VS மாதேஸ்வரன் MP அவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். திருச்செங்கோடு நகராட்சி நெசவாளர் காலனி முனியப்பன் கோவில் மண்டபத்தில் தமிழ்நாடு அரசின் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்புச் சங்கம் மற்றும் நெசவாளர் காலனி ஊர்நல கமிட்டி இணைந்து மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் நடத்தப்பட்டது. இம்முகாமில் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் கலந்து கொண்டு பார்வையிட்டார். நாமக்கல் மெட்ரோ அரிமா சங்கம் மற்றும் வளையப்பட்டி பசுமை அரிமா சங்கம் சார்பில் நடைபெற்ற இலவச கண் சிகிச்சை முகாமினை VS மாதேஸ்வரன் MP அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண் சிகிச்சை முகாமினை துவக்கி வைத்தார். திருச்செங்கோடு PV வேலுச்சாமி முதலியார் சின்னம்மாள் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு குலாளர் மகாஜன சங்க நூற்றாண்டு விழாவில் VS மாதேஸ்வரன் MP அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். நாமக்கல் பரமத்தி ஒன்றியம் மணியனூர் பீச்சம்பாளையம் பகுதியில் உள்ள தார் சாலையை நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் VS மாதேஸ்வரன் MP அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். திருச்செங்கோடு நகராட்சி CHB காலனி கொங்கு வேளாளர் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற விவசாயிகள் கண்காட்சியில் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் கலந்து கொண்டு கண்காட்சியை பார்வையிட்டார். உடன் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் ராயல் செந்தில் கலந்து கொண்டார். கோவை 59வது வார்டு ஐயர் லேட் பகுதியில் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் மனித உரிமை கழக தொழிலாளர்கள் மற்றும் KG மருத்துவமனை இணைந்து நடத்தும் மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் 54வது வார்டு மாமன்ற உறுப்பினர் பாக்யம் தனபால். திருச்செங்கோடு வேலுசாமி முதலியார் திருமண மகாலில் நடைபெற்ற குலால சங்க நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக KMDK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.